அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்ட பதற்றம் இன்னும் குறையவில்லை என கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் இன்று ஏப்ரல் 18 வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய கருத்துக்கள் அவருக்கு ஏற்பட்ட பதற்றத்தை உறுதிப்படுத்துவதாகவும், மத்திய அரசு ஏற்படுத்தும் தடைகளை சட்டப்பூர்வமாக உடைப்போம், டெல்லி ஆளுகைக்கு தமிழ்நாடு அடிபணியாது என கூறியதை கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றியை தடுக்க முடியாது என்பதில்தான் ஸ்டாலின் பதற்றம் அடைந்துள்ளார் என்றும், கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியிடம் தாழ்மையோடு நடத்திய நடவடிக்கைகளை எடுத்து காட்டியும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் இந்தியா என்பது ஒரே நாடு என வலியுறுத்திய வானதி, மாநிலங்களை பிரித்தது நிர்வாக வசதிக்காக மட்டுமே என்றும், மத்திய அரசுடன் மோதுவது ஆரோக்கியமல்ல என்றும் கூறினார். உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டிருப்பதை குறிவைத்து ஸ்டாலின் தொடர்ந்து விமர்சனம் செய்வது தவறு எனவும் கூறினார். மத்திய அரசு தமிழகத்தை பிரிக்க நினைக்கும் யாரையும் விடமாட்டாது என்றும், தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் எனவும் வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தினார்.